الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا إنما بعثت رحمة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார் யாருக்கு ரஹ்மத்தாக இருந்தார்கள் என்றொரு பட்டியலை பெருமானாரை அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பினார். யார் யாருக்கெல்லாம் பெருமானார் ரஹ்மத்? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, அஸ்மார்கள், மரங்கள், செடி கொடி அத்தனைக்கும் பெருமானார் ரஹ்மத். அந்த வரிசையில் பெருமானார் தன் தோழர்களுக்கு எப்படி ரஹ்மத்தாக இருந்தார்கள், அஸ்மாவுகளை பெருமானார் எப்படி உருவாக்கினார்கள், காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை உருவாக்கியிருந்தால் அந்த அகிலத்தின் ரஹ்மத் என்பதற்கான அடையாளம் என்று எழுதுகிறார். இஸ்லாமிய சமூகம் சஹாபாக்களை தவிர்த்துவிட்டு எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. பெருமானார் தன் தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள் என்று பல்வேறு கோணங்களில் தங்களுடைய ஆய்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சஹாபாக்களை புனிதர்களாக மாற்றினார்கள். முன்னால் பாலைவன பகுதியிலே நாடோடிகளாய் இருந்த சமூகத்தை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றி காட்டினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பேசுவான், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வின் ஆர்மிகள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஒரு நாட்டினுடைய ஆர்மியை வைத்துத்தான் அந்த நாட்டுக்கான மரியாதை. ஒரு நாடு வளம் வாய்ந்த நாடாக மாறுவதற்கு மிலிட்டரி தேவை, ராணுவம். அமெரிக்கா இன்றைக்கு வல்லரசு என்றால் ராணுவத்தை வைக்கும். இதை போன்று மார்க்கத்திற்கான ஆர்மிகள் யார்? ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வின் ஆர்மிகள் சஹாபாக்கள். பெருமானாரினுடைய கட்டளைகளை அப்படியே தெளிவெடுத்து சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். பெருமானார் எப்படி மாற்றி காட்டினார்கள் அந்த ரஹ்மத்? மனிதர்களை புனிதர்களாக, அவர்களில் யாரை பின்பற்றினார்? 1,24,000 பேர்ல யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம். இக்குத்ததைத்தும் எத்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் புனிதர்களாய் மாற்றிக் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த ரஹ்மத் தன் தோழர்களை எப்படி மாற்றினார்கள் என்றால் உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களாக. 1,24,000 பேர்களில் யாருமே குறைந்த எண்ணம் படைத்தவர்கள் இல்லை, சுயநலவாதிகள் இல்லை, உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களாக உருவாக்கி கொடுத்தார்கள்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதுகிறார்கள், கிஸ்ரா நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது. கிஸ்ரா நாட்டோடு போர் செய்கிற போது அரசரினுடைய கிரீடம் கீழே கிடக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிரீடத்தை, அரசு கிரீடம் எப்படி இருக்கும்? வைரங்களால் பொறிக்கப்பட்ட கிரீடம், வைரம் வைடூரியம் மரகதம் எல்லாம் பொறிக்கப்பட்ட கிரீடம். நம்ம ஊர்ல கீழே கிடந்தா என்ன செய்வோம்? மாஷா அல்லாஹ், அதோட ஒரு பிரச்சனை முடிஞ்சு இல்லையா? ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அதை கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், அந்த கிரீடத்தை எடுக்கிற போது யாராவது பார்த்தார்களா என்று கேட்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவின் முகம் மாறுகிறது. என் ரப்பு பார்த்து கொண்டுதானே இருந்தான், என் ரப்பு பார்த்தானே. குன்னா அதல்லக்கோ, நாம் ஆக தாழ்வான சமூகமாக இருந்தோம். அல்லாஹ்தான் ரசூலால் நமக்கு இஸ்ஸத்தை கொடுத்தான். மஹ்மா நஸ்ருல் இஸ்ஸத் கைரி மா அன்ஸல் அல்லாஹ் அதல்லன அல்லாஹ். கேவலமான சமூகமாக இருந்தால் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான். அதனால் உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். ரப்பு பார்க்கிறார், இது சேர வேண்டிய இடம் அரண்மனை, அமீருல் முஃமினீன் இடத்திலே கொண்டு வந்தேன் என்று சொன்னார்களே. இந்த உயர்ந்த எண்ணத்தை யார் உருவாக்கியது? அந்த ரஹ்மத்தோடு சேர்ந்ததால் இவர்கள் உயர் எண்ணக்காரர்களாய் மாறினார். போர்க்களத்திலே எதிரியின் நெஞ்சின் மீது ஏறி அமர்கிறார்கள் அலிரலி அல்லாஹு தஆலா. அந்த எதிரி காரி துப்புகிறான். நாம அங்கு இருந்தால் என்ன செய்வோம்? கோபம் இன்னும் கொஞ்சம் எதிரி கொள்வதற்காக நெஞ்சின் மீது ஏறி அமரப் போகிறோம், அமர்ந்திருக்கிறோம். அவன் துப்புகிற போது அலிரலி அல்லாஹு தஆலா எழுந்து வந்து விடுகிறார். நீ துப்பியதால், உன் மீது கொண்ட கோபத்தால் உன்னை கொள்பவனாக நான் இருக்கக்கூடாது. உனக்கும் எனக்குமான விரோதம் அல்ல. என்ன எண்ணம்? இஸ்லாத்திற்கு நீ விரோதியாக இருந்தால் தான் உனக்கும் எனக்கும் பகை. இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை என்று சொன்னார்களே. இந்த உயர்ந்த எண்ணத்தை யார் விதைத்தது? அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் தானே விதைத்தார்கள். பெருமானார் எப்படி உருவாக்கி காட்டினார்கள்? சுயநலவாதிகளாக இருந்த அந்த சமூகத்தை அல்லாஹ் அக்பர் ஆக உயர்ந்த சமூகமாக பெருமானார் உருவாக்கி காட்டினார். மூன்றாவதாக அந்த ரஹ்மத் பாய்கிறது நபித்தோழர்களுக்கு. எல்லோரும் வணக்கசாலிகளாக மாறினார். இபாதத் என்று எத்தனை வகை இருக்கிறதோ அத்தனைக்கும் முன்மாதிரி சகாபாக்கள் தானே. நம்முடைய தொழுகையை போன்ற அவர்களுடைய தொழுகை இருந்தது. குலூபுகும் அல்லகம் பில் மசாஜித். ஹதீஸ்களிலே வருகிறது, அவர்கள் வெளியே இருந்தாலும் உள்ளமெல்லாம் உள்ளே இருக்கும். நாம உள்ளே இருந்தாலும் உள்ளமெல்லாம் வெளியே. செருப்பு வச்சுட்டு வந்தோமே, இருக்குமா இருக்காதா? கடை ஓடுமா ஓடாதா? ஆயிரம் கவலைகள் எண்ணங்கள். அவர்களை எப்படி பெருமானார் செலுத்தினார்கள்? தொழுகைக்கு வாங்கு சொல்லப்பட்டார். கடைகளை விட்டுவிட்டு இபாதத்தில் நிற்பார்கள் சகாபாக்கள். அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா கடைசியில வஃபாத்தான சஹாபி அவர்தான். 1,24,000 பேர்கள்ல கடைசியில் வஃபாத்தான சஹாபியினுடைய பேர் அபூ துஃபைல். இவர்கள் முஆவியா ரலியல்லாஹு பார்ப்பதற்காக குதிரையிலே செல்கிறார்கள். குதிரை இறங்குகிறது, கீழே விடுகிறார்கள், கால் உடைந்து போகிறது. சிகிச்சை அளிக்க வேண்டும். அன்றைக்கு அனஸ்தீசியா கிடையாது. மதுவை குடித்தால் காலை எடுத்து விடுகிறோம். அபூ துஃபைல் மருத்துவர்களிடத்திலே சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதைவிட பெரிய போதையை பெருமானார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதுதான் தொழுகை என்றார்கள். நான் தக்பீரை கட்டி தொழுகையில் இருக்கிறேன், என் காலை எடுங்கள், கவலை இல்லை. தக்பீரை கட்டி தொழுகையில் நின்றார்கள், கால் எடுக்கப்பட்டது தெரியவில்லை என்றால் தன்னை அல்லாஹ்வோடு எப்படி ஐக்கியமாக்கி இருப்பார்கள். இந்த தொழுகையாளிகளைத்தான் பெருமானார் உருவாக்கினார். அல்லாஹு அக்பர். மாபெரும் வணக்கசாலிகள். கைபர் வெற்றி. உமர்
அளவுக்கு ஏராளமான பொருளாதாரம். அதில் ஹைபரில் ஒரு அளவான தோட்டம் பெருமானார் கொடுக்கிறார்கள். அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு வந்தார்கள். ஜமாஅத்து தப்பி போனது. அசர் தொழுகையினுடைய ஜமாஅத்தோடு சேர முடியவில்லை. அதனால் இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம், தொழுகையை கெடுத்த தோட்டம் வேண்டாம் என்று பைத்துல் மாலில் சேர்த்தார்கள். இன்றைக்கு நம்மிலே ஹோல்சேல் தொழுகையாளிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இஷா நேரத்திலே தான் ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஹோல்சேல். அற்புதமான வணக்கசாலிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். போர்க்களத்திலே 2 சஹாபிகளை பாதுகாப்புக்கு போட்டிருந்தார்கள் பெருமானார். அவர் தக்பீரை கட்டி, ஒருவர் உறங்குகிறார், ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். தக்பீரை கட்டி சூரத்துல் கஹ்ஃப் ஓதினார். இமாம் புகாரி அறிவிக்கிறார். எதிரியின் அம்பு வருகிறது, நெஞ்சி பாய்கிறது. நாம இருந்தால் என்ன செய்வோம்? பட்டுன்னு பக்கத்தில் இருக்கால எழுப்பிட மாட்டோம். சூரத்துல் கஹ்ஃபை முடிக்காமல் என் உயிர் போகக்கூடாது இறைவா என்று தொழுது கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை முடித்து விட்டு சலாம் கொடுத்து விட்டு தான் சரிந்தார் என்று இமாம் புகாரி அறிவிக்கிறார். இதுதான் பெருமானார் அந்த ரஹ்மத்து உருவாக்கிய நபித்தோழர்கள். நான்காவதாக கண்ணடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை இந்த ரஹ்மத்தாகவே உருவாக்கினார்கள். அற்புதம் நிகழ்த்துபவர்களாக ஆட்சி காட்டினார்கள். பெருமானாருக்கு முஅஜிஸா என்றால் சஹாபாக்களுக்கு கராமாத். அற்புதம் நிகழ்த்துபவராக. இன்னைக்கு மாதிரி வெளிச்சம் உள்ள பகுதி அல்ல. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா, உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா, 2 பேர்களும் தொழுகையை விட்டுவிட்டு இஷா தொழுகைக்கு பிறகு செல்லுகிறார்கள். இருட்டான பகுதி வருகிறது. வயதான சஹாபிகள் தன்னுடைய அசாவை எடுத்து காட்டுகிறார்கள். அதுவே வெளிச்சமாக மாறுகிறது. பார்க்க மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். 2 பேர்களின் வீடு தனித்தனியாக பிரிகிறது. 2 பேரின் கையில் இருக்கிற குச்சிகள் வெளிச்சம் கொடுத்தது. கைக்கு வெளிச்சம் கொடுக்கிற பவர், அந்த குச்சிக்கு வெளிச்சம் கொடுக்கிற பவர் எங்கிருந்து கிடைத்தது? பெருமானாரிடத்தில் இருந்துதானே கிடைத்தது. அற்புதங்களை உருவாக்குவோர்களாக மாறினார்கள். அலாஹுல் அம்ரமி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களில் ரப்புல் ஆலமீனோடு நிறைய நெருக்கம் பெற்றனர். ஒரு வானத்துல மேகத்தை பார்த்து வா என்றால் மனிதனை அழைத்ததை போன்று அழைப்பார். மேகம் வரும், மழை கொடுக்கும். படையெடுத்து செல்லுகிற போது எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதியில் அடிக்கிற போது பாதை பிறந்ததோ, படை வருகிறது. நதியிலே இவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், நபி தோழர் நாங்கள் வருகிறோம், எங்களுக்கு பாதை கிடைக்க வேண்டும் என்று நதியிலே குதிரை ஓட்டினார்கள். பாதை கிடைத்தது. இந்த அபிவிருத்திக்கும் இந்த கராமத்துக்கும் சொந்தக்காரர் யார் என்றால் அல்லாஹுல் ஹம்ரமி. யார் உருவாக்கியது? ஆமிர் ஆப்பிரிக்க காடுகளுக்குள் செல்லுகிற போது, நாங்கள் நபியின் தோழர் வந்திருக்கிறோம், வனவிலங்குகளை எங்களுக்கு வழிவிடுங்கள். எல்லாம் அந்த காட்டை விட்டு இவர்கள் இருக்கிற வரை வெளியே புறப்பட்டதே. சஹாபாக்கள் பார்த்ததாக அறிவிக்கிறார்களே, எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லுகிறதே. இந்த ரஹ்மத்தால் நபித்தோழர்கள் எப்படி மாறினார்கள் என்றால், அதிசயத்தை உருவாக்கக்கூடிய கராமத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள். 5ஆவதாக எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், பெருமானார் தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள் என்றால், எல்லோரும் பயனாளிகள், மற்றவர்களுக்கு பயன் தருபவர்களால் மாற்றினார்கள். எந்த சஹாபியும் தன்னை மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழவே இல்லை. ஒவ்வொரு சஹாபியின் மூலமும் பல 100 பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான். இன்னைக்கு இஸ்லாம் வளர்வதற்கு அவர்கள்தானே காரணம். பயனாளிகளாய் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களை போன்று உதவுபவர்கள் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில்
யாராவது விருந்தாளிகள் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர் 4 பேர் பிரித்து கொடுப்பாங்க. அதிலேயே ஸஅத் ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான், நாயகரே எனக்கு 60 பேர்களை கொடுங்கள், நான் வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து தருகிறேன், எனக்கு 70 பேர்களை கொடுங்கள் என்று கேட்பார்கள். சமூக பயனாளி இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் உலகத்தில் விருந்து கொடுக்கிறார்களோ அந்த நன்மை யாருக்கும் செல்கிறது? ஸஅதுக்கும் செல்கிறது என்றார்களே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். கடுமையான பஞ்சகாலம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார். 7000 ஒட்டகைகள் மதீனாவிலே நுழைகிற போது மஸ்ஜிது நபவிக்கு வந்தால் மதீனாவின் கடைசி வரை ஒட்டகம் நிற்கலாம். எல்லையிலிருந்து பள்ளி வரை ஒட்டகம், 7000 ஒட்டகம், பள்ளி வரை ஒட்டகம் இருக்கிறது. வந்து கேட்கிறார்கள். கடுமையான பஞ்சகாலம், வாங்கிய விலையை விட 1 மடங்கு அதிகமாக கொடுத்து எடுத்துக் கொள்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முடியாது என்றார். 2 மடங்கு முடியாது, சந்தையிலே 4 மடங்கு முடியாது, 7 மடங்கு முடியாது. வந்தவர்கள் தோற்று போனார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கடைசியில் சொன்னார்கள், நான் 70 மடங்கு லாபத்திற்கு விற்றுவிட்டேன் என் ரப்பிடத்தில் என்றார்கள். எல்லோரும் பட்டத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அத்தனையும் என் சமுதாயத்திற்காக நான் கொடுத்துள்ளேன். இந்த பயனாளியை யார் உருவாக்கினார்? அந்த ரஃபீகை ஃபீகல்லா சொல்லும் போதே பெருமானார் சொல்லிட்டாங்களே, நீதான் உஸ்மான், சொர்க்கத்தில் என் தோழன் என்றார்களே. இந்த ரஹ்மத் உருவாக்கிய அஸ்ஹாபுகள். 6வதாக அபிவிருத்தியாளராய் தொட்ட காரியங்கள் அத்தனையிலும் பரக்கத். பொருந்தியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுச் சென்றார்கள். அவர் தொட்ட காரியங்கள் அத்தனையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்தார். அல்லாஹ் அக்பர். அனஸ் ரலியல்லாஹு தஆலா எதை விதைத்தாலும் பெருமானாருக்கு 10 ஆண்டு கால பணிவிடை செய்த காலத்தினால் அவர் எதை விதைத்தாலும் வருடத்தில் 1 மகசூல் தரக்கூடியது 2 தரும், வருடத்தில் 4 மகசூல் தரக்கூடியது 8 தரும், 2 மடங்காக லாபம். எந்த ஹதீஸை எடுத்து பாருங்க, யார் உருவாக்கியது? பெருமானார் தானே. கண்ணுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். 4 வருஷம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தோடு சேர்ந்திருக்கிறவர்கள் 4 தான். பசிக்கிறது ரசூலே. பெருமானார் ஒரு பை எடுத்து உள்ளே ஒரு 21 பேரித்தம்பழங்களை எண்ணி போட்டார்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் தர்மம் செய், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடு. எவ்வளவு நாள் சாப்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க? பெருமானாரின் காலத்திலே 2 ஆண்டுகள், அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே 2.5 வருடங்கள், 2 வருஷம், அப்படி 4 நீங்க மாத்தணும். உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலத்திலே 10 ஆண்டுகள், உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய காலத்திலே 12 ஆண்டுகள், அதற்கு பிறகு ஓராண்டு. மொத்தம் எத்தனை வருஷம்? 25 வருஷம் அந்த பேரித்தம்பழத்தை பயன்படுத்தினார்கள். தானும் சாப்பிட்டார்கள், மற்றவர்களுக்கும் தர்மம் செய்வார்கள். எப்பயுமே கையில ஒரு பை இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கையில ஒரு பை. அது என்ன பைன்னா இந்த பேரித்தம்பழம். அவர் காத்தாலும் கொடுக்க மாட்டார். அள்ளி தர்மம், அள்ளி தர்மம், எல்லாம் தர்மம். அல்லாஹ் அக்பர். இந்த பரக்கத் அபிவிருத்தி யார் கொடுத்தது? வெறும் 21 பேரித்தம்பழம். வரலாறு அசந்து போகிறது. ஹர்ரா உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய ஷஹாதத்துக்கு பிறகு ஹர்ரா என்ற இடத்திலே போர் நடக்கிறது. அங்கே இந்த பை காணாமல் போய்விட்டது. ரொம்ப கவலை. லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி பைனஹுமு ஹம்முல் ஷராபி வ ஹம்முல் ஷேഖ் உஸ்மான். எல்லோருக்கும் ஒரு கவலை தான், எல்லோருக்கும் ஒரு கவலை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஷஹாதத், இறந்து போய் விட்டார்களே, ஷஹீதாகி விட்டார்களே என்று. ஆனால் எனக்கு 2 கவலை. என் தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு இழந்தது ஒன்று, பெருமானார் கொடுத்த பையை 25 ஆண்டுகளாக நான் பயன்படுத்தி தர்மம் செய்தேன். என் தேவையான உணவுகள் எனக்கு என்
அந்த பை காணாமல் போனதே என்ற கவலை. அல்லாஹ் அக்பர். பெருமானார் உருவாக்கிய நபி தோழர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு கொஞ்சம் நெய் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சாப்பாட்டுல ஊற்றி சாப்பிட்றதுக்கு நெய் கொடுத்தாங்க. முஸ்லிம் இந்த நெய் ஜாடி கவிழ்க்காமல் பாதுகாத்துக் கொள்ளும், இந்த நெய் ஜாடியை கவிழ்த்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். எடுக்கிற போதெல்லாம் நெய். எத்தனை வருஷம் வச்சிருந்தாங்க தெரியுங்களா? 36 ஆண்டுகள். 36 ஆண்டுகள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அந்த ஜாடியை கவிழ்க்கவில்லை, நெய்யை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். ஜாடி என்ன இவ்வளவு பழசா போச்சு, ஒரு மாதிரியா இருக்கிறே, அந்த வீட்டில் இருந்தவங்க கவிழ்த்து வைத்தார்கள். முடிந்து போனது. கழுவி வைக்கலாம் என்று கழுவி வைத்தார்கள். உம்மு சுலைம் பட்ட கவலைக்கு அளவே இல்லை. என் கண்மணி நாயகர் கையிலே கொடுத்ததை கவிழ்த்து விட்டீர்கள். ஒரு குழந்தையின் பிரிவை எண்ணி எவ்வளவு கவலையோ அவ்வளவு கவலைப்பட்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இந்த அபிவிருத்தியாளர்களாய் பெருமானார் என்ற ரஹ்மத் இந்த நபித்தோழர்களை உருவாக்கினார்கள். ஏழாவதாக அந்த ரஹ்மத்தால் நபித்தோழர்களுக்கு கிடைத்தது ஞானம், ஹிக்மத். ஞானிகளாக பெருமானார் உருவாக்கினார்கள். படிப்பறிவே இல்லாதவர்கள் அற்ப. இவர்களை பெருமானார் எப்படி உருவாக்கினார்கள்? உலகத்திற்கு வழிகாட்டுகிற வேலைகளாய். சாதாரண விஷயமா? உலகத்திற்கே இவர்கள் வழிகாட்டினர். நபித்தோழர்களில் நிறைய பேர்கள் ஏறத்தாழ 70-80 பேர்களை எழுதுகிறார்கள். அதில் அடிக்கடி எல்லாருடைய அறிவுக்கெல்லாம் அளவு இருக்கிறதா? நஹிக்மத் ஞானம் இறக்கிற வருவாய். ஹசன் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து அழுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா, ஏன் வாப்பா அழுகிறீங்க? துன்யாவின் கடைசி நாளிலும் ஆகிரத்தினுடைய முதல் நாளிலும் இருக்கிறேன். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, துன்யாவில் இதுதான் எனக்கு கடைசி நாள், ஆகிரத்தினுடைய முதல் நாள். மகனே, ஒரு 3 விஷயத்தை உனக்கு கற்றுத்தரட்டுமா? சொல்லுங்கள் பாப்பா. கடைசியாய் அடிவெளி எல்லா பிள்ளைகளுக்கு பேசியது என்ன தெரியுமா? செல்வத்திலேயே ஆகச் சிறந்த செல்வம் எது தெரியுமா? செல்வத்திலேயே ஆகச் சிறந்தது அல் அகல், அறிவுதான். அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வங்களிலேயே ஆகச் சிறந்த செல்வம். அறிவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறேன், எந்த பயனாவது இருக்கிறதா மகனே? அதனால் உன்னுடைய அறிவை சரியாக பயன்படுத்திக் கொள் மகனே. அப்துல் பக்கர். இரண்டாவதாக மகனே, வறுமையிலேயே ரொம்ப கொடுமையான வறுமை என்ன தெரியுமா? அல் உமுக், மடமைதான். கல்வி இல்லாமல் மட்டும் வாழ்ந்து விடாதே மகனே. மடமையை விட மோசமான வறுமையை நான் உலகத்தில் கண்டதில்லை மகனே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி வெறுப்பிலேயே ரொம்ப கடினமான வெறுப்பு எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காதது, வெறுக்கப்பட வேண்டியது தற்பெருமை. நம்மள மாதிரி யாரும் இல்லை. நான் உயர்ந்தவன், நான் நபியின் பேரன், நான் அலியின் மகன். வேண்டாம் மகனே. வெறுப்பிலேயே கடினமானது அந்த தற்பெருமை. இந்த இமாவிலே பேசப்பட்டது இல்லையா? இந்த 3ஐயும் மகனே உன் வாழ்க்கையை எடுத்துக்கொள். கடைசி நேரத்திலும் ஞான கருத்துக்கள் மகனே. இன்னொரு 3 பேர்களோடு நீ சகவாசம் வைத்துக் கொள்ளாதே மகனே. முட்டாளோடு உன்னுடைய தோழமை வேண்டாம் மகனே. முட்டாள் தூரமானதை நெருக்கமாக்குவான், நெருக்கமானதை தூரமாக்குவான். பயன் இல்லாததை பயன் என்று சொல்லுவான். அதனால முட்டாளோடு தோழமை கொள்ளாதே. முஃபீது தாலிபீன் என்ற ஒரு நூலிலே எழுதுவார்கள், ராஜாளி பறவை
மன்னர்களிடத்தில் இருக்க வேண்டிய பறவை தான் ராஜாளி. அந்த பறவை பறந்து வந்து ஒரு கிழவியின் வீட்டில் இருக்கிறது. ராஜாளி பறவையினுடைய நிகழ்ச்சிகளும் மூக்கும் அடைந்திருக்கும். அதுதான் அதற்கு அழகு. அந்த கிழவி வாய் இப்படி வளைஞ்சிருச்சுன்னா எப்படி சாப்பிடுறது? வாயை வெட்டிச்சான். கால் நகங்கள் எல்லாம் வளைந்திருந்தால் எப்படி நீ நடப்பது என்று காலை வெட்டியது, நிகத்தை வெட்டியது. ராஜாளி செத்து போச்சு. அதான் மன்னர் சொன்னாராம், யார் வீட்டில் இருக்க வேண்டுமோ அங்கிருந்தால் தான் உனக்கு மரியாதை. அறியாதவன் வீட்டுக்கு சென்றால் அறிந்தவனுக்கு தான் உன் மதிப்பு தெரியும். அறியாதவனிடத்தில் சென்றால் இறப்புதான் மிஞ்சும், இறப்புதான் மிஞ்சும். இதே மாதிரி முட்டாளிடத்திலே தோழமை கொண்டால் உனக்கு மிஞ்சுவது கேவலம் தான். மகனே, வாழ்க்கையில் கஞ்சனோடு மட்டும் தோழமை கொண்டு விடாது. கஞ்சன் நரகத்தை உனக்கு நெருக்கமாக்குவான், சொர்க்கத்தை தூரமாக்குவான். அதனால் உன் தோழமை கஞ்சர்களோடு வேண்டாம் மகனே. கடைசி நேரத்தில் ஐயாக்க முசாபத்தில் பாவிகளோடு தோழமை கொண்டு விடாதே மகனே. பாவத்திற்கு ஒட்டும் தன்மை அதிகம் இருக்கிறது மகனே. பாவத்திற்கு பரவும் தன்மை அதிகம் இருக்கிறது மகனே. பாவிகளோடு கெட்டவர்களோடு நீ சேர்ந்து விடாதே மகனே. வாழ்நாள் முழுக்க நல்லவர்களை உன்னோடு வைத்துக் கொள் மகனே என்று ஞான கருத்துக்களை சொல்லிவிட்டு இறந்தார்களே. அழியும் கரமல்லாஹு இந்த அழிக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் தான். பாலைவனத்தில் இருந்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ரஹ்மத்தின் பார்வை பட்டது. அவர்களை அறிவாளிகளாக ஞானிகளாக மாற்றியது. எட்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் தன் தோழர்களை எப்படி மாற்றினார்கள்? அந்த ரஹ்மத் கோழைகளாக உருவாக்கவில்லை, எல்லோரையும் வீரர்களாக உருவாக்க. சஹாபாக்களில் ஒருவரும் கோழை இல்லை. குதிரை ஏறுவதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது நாயகனே. ஜரீபின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் நெஞ்சில் தட்டி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸப்பித் கல்பா. என்றைக்குமே உள்ளம் கோழையாக கூடாது, இவரின் உள்ளத்தை திறப்படுத்துவாயாக. அதுக்கப்புறம் ஓடும் குதிரையில் ஏறும் பணிகளால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஜரீபின் அப்துல்லா ஈமானும் கோழைத்தனமும் ஒன்றாகாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகம் உருவாக்கியவர்கள் தானே முஹம்மது முஆத். 9 வயசு 11 வயசு சிறுவர்கள் எங்கே அபூஜஹில் என்று கேட்டு ஓடினார்களே. அபூஜஹிலை வெல்வதற்கு 2 சிறுவர்கள், ஒருவர் காலை வெட்டினார், ஒருவர் ஆளை வெட்டினார். யாருன்னா 9 வயசு 11 வயசு. இந்த வீரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர்களை உருவாக்கி கொடுத்தார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற வீரர்கள். அல்லாஹு அக்பர். 9வதாக ரசூலுல்லாஹ் சாதாரணமானவர்களை உருவாக்கவில்லை, பரிந்துரையாளர்கள். நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்பவர்களை உருவாக்கினார். ஒவ்வொருத்தருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமிட் கொடுத்தாங்க. ஹாஃபில்கள் 10 நரகவாதிகளை விடுதலை செய்யலாம் இல்லையா? 10 நரகவாதிகளை விடுதலை செய்யலாம். ஒரு முஜாஹித் போர் வீரர் 70 நரகவாதிகளை விடுதலை செய்யலாம். நபிகள் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் 70 பேர். ஒரு ஹாஜி 400 பேர்களை விடுதலை செய்யலாம். ஹஜ்ஜுக்கு சென்றனர். உவைசுல் கர்னி பெருமானாரின் காலத்திலே வாழ்ந்தார், ரசூலை பார்க்கவில்லை. அவர் கனல் கபீலாவினுடைய ஆற்றின் ரோமம் அளவுக்கு நரகவாதிகளை விடுதலை செய்யலாம். இதெல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹ் தன் தோழர்கள் நாடியவர்களை எல்லாம் விடுதலை செய்யலாம். நரகவாதிகளில் நபித்தோழர்கள் யார் கையை காட்டி சொர்க்கம் வேண்டும் என்றாலும் அது கொடுப்பார். உருவாக்கியது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் எல்லாம் திகைத்து போயிருக்கிற வேளையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் முடியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நான் முடியாது, எல்லாம் முடியாது என்கிற போது சஜிதாவிலே விழுந்து
இந்த உம்மத்திற்காக ஷஃபாஅத் செய்கிற, பரிந்துரை செய்கிற ரசூல் தன்னை மட்டும் பரிந்துரையாளராக ஆக்கவில்லை. ஹதீஸ்கள் சொல்லுகிறது, தன் தோழர்களையும் பின்னால் உள்ள பிச்சலங்களையும் பரிந்துரையாளராக ஆக்கியிருக்கிறார்கள். இதுவே ரஹ்மத்துக்கு சாட்சி இல்லையா? இதையெல்லாம் தாண்டி பத்தாவதா ஒரு வரலாறு எழுதுகிறார்கள். பத்தாவதாக பெருமானார் தன்னோடு நிஸ்பத்தை ஏற்படுத்தியதால் இந்த நிஸ்பத்தை அல்லாஹ்வோடு இணைத்து வைத்தார். நிஸ்பத் என்றால் தொடர்பு. நபித்தோழர்களை ரப்போடு தொடர்புள்ளவர்களாக ஆக்கினார்கள். இந்த தொடர்பை பற்றித்தான் ரஹே சலாமத் துமாரே நிஸ்பத் என்று அற்புதமான நூல், உலமாக்களிடத்தில் இருக்க வேண்டிய நூல். ஒரு மனிதனுக்கு சலாமத்து வேண்டுமானால் நல்லவர்களின் நிஸ்பத் வேண்டும். ரஹே சலாமத் துமாரே நிஸ்பத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹ்வோடு நிஸ்பத்தை ஏற்படுத்தினார், தோழர்களே. அதுதான் இன்றைக்கு வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த நிஸ்பத்துக்கு பல்வேறு வகையான உதாரணங்களை காட்டுகிறார்கள். பெருமானார் எப்படியெல்லாம் உருவாக்கினார்? ரசூலோடு ஒரு கட்டை தோழமை கொண்டதா? ரசூல்ல ஒண்ணுமே செய்யல, அந்த கட்டையில பெருமானார் அன்றைக்கு நின்று, பெருமானார் உட்கார்ந்து பேச மாட்டாங்க. ஜும்மா அன்றைக்கு அந்த கட்டையின் மீது சாய்ந்து பெருமானார் பேசுவார்கள். அதனால் நாளை மறுமையில் அந்த கட்டை உஸ்துவானத்தை அண்ணானா சொர்க்கத்தில் இருக்கு. உலகத்தில் எந்த கட்டையும் இல்லை, பெருமானாரோடு சேர்ந்து இருந்ததால் அந்த கட்டைக்கு சொர்க்கம். ரசூலின் உம்மத்துக்கு யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அஸ்ஹாபுல் கஹஃபை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்களே, அந்த குகைவாசிகளோடு சேர்ந்த நாய் பாதுகாப்புக்காக இந்த 7 பேர் தான் ஈமான் கொண்டவர்கள். அந்த நாட்டிலேயே 7 பேர் தான். மன்னர் கொடுங்கோடன் கடுமையான நடவடிக்கை கொண்டவர். 7 பேர்களையும் பிடித்து வாருங்கள், கொல்ல வேண்டும். குகை கோடுகிறார்கள். அந்த நாய் அல்லாட்ட கெடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பா நான் போறேன். ஆனா அவங்க நினைச்சாங்க இது கொலைச்சு காட்டி கொடுத்துருவேன். அந்த நாய் காலை தூக்கிட்டு வாக்கிடுவான். ஒரு காலம் அவர்களுக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன். அல்லாஹ் உள்ளத்துல போட்டான். அவர்களை பாதுகாத்த நாய் நல்லோர்களோடு சேர்ந்ததான் நாளை சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்களை அல்லாஹ் பார்க்கிறார். அப்ப சஹாபாக்கள் யாரோடு சேர்ந்திருந்தாங்க? ரசூலுடைய நிஸ்பத் தொடர்பு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு தொடர்பு கொண்டதால் ஒட்டகம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கும். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல பட்டியல்கள் எழுதுகிற போது எழுதுவார்கள், ஹஸான்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் பஞ்ச காலத்திலே அளந்து கோதுமைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து ஏதோ காதிலே சொன்னார், அவருக்கு மட்டும் 2 படி அதிகமாக போட்டார்களாம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், எல்லாத்துக்கும் ஒழுங்காத்தானே போட்டீங்க, ஆனா அவருக்கு மட்டும் கொஞ்சம் கூட போட்டீங்களே என்ன? இல்ல, அவர் காதுல வந்து சொன்னாரு, நீங்க பிரச்சனையில இருக்கும்போது உங்களை தூய்மைப்படுத்திய குழந்தை நான் தான் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சனைகளை மாட்டுகிறார்கள் இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு குழந்தை தான், உங்களுடைய ஆடை முன்னால் கிழிந்திருந்தால் நீங்கள் குற்றமளித்தவர், யூசுப் குற்றமளித்தவர். ஆடை பின்னால் கிழிந்திருந்தால் இந்த பெண் குற்றமளித்தவர். அது இருக்கா? செக் பண்ண ஆடை பின்னால். இந்த தீர்ப்பை கொடுத்த குழந்தை நான் தானே, உங்களை சுத்தப்படுத்தியதால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்ப அல்லாஹ் சொன்னாங்க, ரப்பே என்ன சுத்தப்படுத்தினதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். அல்லாஹ் சொன்னா, என்னை சுத்தப்படுத்தினார் யூசுஃபே, என்னோடு நிஸ்பத்து கொண்டார். அல்லாஹ் அக்பர். நிஸ்பத்திற்கு என்று பாரா பெருமானார் என்ற நிஸ்பத்தால் தானே 200 ஆண்டு காலம் அழுது கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாவத்தில் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹ் கேட்டான், இவ்வளவு நாள் தெரியாம இன்னைக்கு மட்டும் முகமதை சொல்லி கேட்கிறியா எப்படின்னு?
எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அரசில லாயிலாக இல்லல்லா ஓட சேர்த்து முகமது ரசூலுல்லான்னு படிச்ச ஞாபகம். அவர் பேரை சொல்லி கேட்கலான்னு கேட்டதப்பே. அல்லாஹு அக்பர். அப்ப இந்த நிஸ்பத் யாரோடு தோழமை கொண்டாலும் நன்மை என்றால் அப்ப ரசூலோடு நேரடியாக தோழமை கொண்டவர்கள் சஹாபாக்கள். நேரடியான தோழமை. ரஹ்மத்தினுடைய பவர் பரக்கத்தின் நிஸ்பா அவர்கள் முழுமையாக பெற்றார்கள். அல்லாஹு அக்பர். இந்த பரக்கத்தை நிஸ்பத்தினுடைய பரக்கத்தை முழுமையாக பெற்றவர்கள் சஹாபாக்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா பாத்திமா நான் ரொட்டி நகட்டி தரட்டுமா? சரி பாப்பா. ரொட்டியை சுட்டுக் கொடுக்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அடுப்பிலே வச்சு புரட்டி புரட்டி பார்க்கிறார்கள். வேகவே இல்லை. என்ன பாப்பா வேகவே இல்லையேன்னு கேட்கும் போதுதான் பெருமானார் சொன்னார்கள், நான் தொட்டதை நெருப்பு தொடுமாமா, அதனால்தான் ஒன்று முடியாதவா. ரசூலை பார்த்தவர்கள், ரசூலோடு இருந்தவர்களை நெருப்பு தொடுமா? அல்லாஹ் அக்பர். இதுதான் நிஸ்பத். பெருமானாரின் தோழர்களின் மரியாதையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பெருமானாரினுடைய உடல்பட்டவர்கள் எத்தனை முசாஃபரா, எத்தனை முஆனகா, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டி தழுவியவர்கள் இல்லையா? அவர்களுக்கு நிகர் உலகத்தில் யாரை காட்ட முடியும்? அந்த ஒரு ரஹ்மத்து நேரடியாக பாய்ந்தவர்கள் தவித்தவர்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த நிஸ்பத்தின் தரத்தை ஜுனைதுல் பகதாதியை வலியுல்லாவாக மாற்றியது இல்லையா? நாம் எல்லாம் வரலாறு படிச்சிருக்குமா இல்லையா? மல்யுத்த மாவீரர் தான் அவர். அந்த மல்யுத்தத்திலே ஒருவர் அகலமை முன்துடிக்கு பயில்வார். என்னிடத்திலே ஒரு நாள் தோற்று விடுங்கள், நான் ரசூலின் குடும்பம் வறுமையில் இருக்கிறேன், ரசூலின் குடும்பத்தை கௌரவப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தோற்றார். அவர் உலக வாழ்க்கையில் தோற்றார். அன்று இரவே கண்மணி நாயகம் அவர்களை கட்டித் தழுவினார்கள். வழிமார்களின் தலைவராக ஜுனைது மாறினாரே, என்ன காரணம்? ரசூலோடு சேர்ந்த நிஸ்பத் தொடர்பு, அகலமைப்பை கண்ணியப்படுத்திய தொடர்புதானே மாற்றியது. அல்லாஹ் அக்பர். இந்த சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? வரலாறுல பாருங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கை பிடிச்ச உடனே ஈமான் கொண்ட உடன் பெருமானார் எல்லா சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான். ஆனா நாம அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. வரலாறுகளை புரட்டுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெருமானார் எல்லா நபித்தோழர்களுக்கும் ரசூலே ஈமான் கொண்டவுடன் எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள். பெருமானார் முதலில் சொல்லிக் கொடுப்பது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் வெறும் பிஸ்மில்லா தான் இருந்தது. ரசூலுக்கு மட்டும்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சேர்க்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பிஸ்மில்லா இருந்தது. கப்பல்ல ஏறணும்னா அந்த கப்பல் போகணும்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹி மஜ்ரேகா அப்படின்னா அந்த கப்பல் போகும். கப்பல் நிக்கணும்னா பிஸ்மில்லாஹி முர்சாஹா. இல்லையா? நம்ம பிள்ளைகள் அழுகிறாங்களா இல்லையா? தொட்டில்ல சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளிடத்திலே பிஸ்மில்லாஹி மஜ்ரேகா வ முர்சாஹா என்பதை நீங்கள் 7 முறை ஓதி ஊதுங்கள், அழுகை நின்று போகும். அவ்வளவு ஆற்றல் என்ற வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவினால் அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் பிஸ்மில்லாஹை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பிஸ்மில்லா இருந்தது. ஒரு தாளில் எழுதி வச்சிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. பிஸ்மில்லா பெருமானார் சொன்ன பிஸ்மில்லாவை தாளில் எழுதி வைத்திருந்தார்கள். தலைவலி என்றால் வைத்து தொப்பியை போட்டுக் கொள்வார்களாம். தலைவலியை அகற்றியது. சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மா பயங்கரமான ஆச்சாரம். எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவார். பெருமானாரை ஈமான் கொண்டதற்கு பிறகு பெருமானார் சொல்லிக் கொடுக்கிற ரசூலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு ரொட்டி சாப்பிட முடியவில்லை. போதும் ரசூலே, என்ன சாப்பிடு, நிறைய சாப்பிடுவாயே. இந்த பிஸ்மில்லா என் வயிற்றை நிரப்பியது ரசூலே, என் வயிற்றை நிரப்பியது ரசூலே.
பெருமானாரினுடைய தொடர்பு, அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தையின் தொடர்பு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, நான் சொல்ற பிஸ்மில்லாஹ் இந்த வேலை செய்யவில்லையே. சொல்லுகிற நாவு வேறுதானே. வில்லில வச்சு தோட்டாவை வைத்து எறிவதற்கும் துப்பாக்கிகளை வைத்து சுடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? நாம் எல்லாம் தோட்டாக்களை நீர் வைத்து எறிகிறோம். உள்ளத்திலிருந்து இந்த பிஸ்மில்லாவை சொல்லுகிற போது, சேர்மார்களின் தொடர்பை சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆற்றலை வழங்குகிறான். இதற்கு சான்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அக்பர். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த நிஸ்பத்தை சிந்திக்க வைத்தார்கள், தொடர்பை சிந்திக்க வைத்தார்கள் ரசூலுல்லாஹ். முறை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ரசூலினுடைய தொடர்பால் என்னென்ன கிடைத்தது என்பதை நபித்தோழர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாம் எப்படி இருந்தோம்? ஆடு மேய்க்க ஒட்டகம் மேய்க்க தகுதி இல்லாதவன் என்று என் தகப்பனால் சொல்லப்பட்ட நான் என் வளர்ப்பு தகப்பன் கண்மணி நாயகத்தால் நாடாடுகிறேன். மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், மகனே உனக்கு மாதம் மாதம் 500 உசாமத்தின் செய்து, உன்னுடைய வயதை ஒத்த உசாமத்தின் செய்துக்கு மாதம் மாதம் 1000 திர்ஹம் மகானா மாத ஊதியம். மகன் கேட்கிறாரு, என்ன ரசூலே, என்ன தகப்பனே? வாப்பா, அவரும் நானும் ஒரே வயசு, அவருக்கு 1000 எனக்கு 500. அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன் தொடர்பை விட ரசூலிடத்தில் அவர் தொடர்பு அதிகம் இல்லையா? அவர் ரசூலின் மடியிலேயே வளர்ந்தவர். நீ எவ்வளவு நாள் ரசூல் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறாய்? அவர் ரசூலிடத்திலேயே உறங்கியவர். நீ எத்தனை நாள் உறங்கின? அதனால் உனக்கு 500 தருவதே அதிகம், அவருக்கு 1000 தருவதும் குறைவு என்று நான் நினைக்கிறேன். அந்த ரசூலின் நிஸ்பத்தை நினைத்து பார்த்தார்கள் சஹாபாக்கள். நினைத்து பார்ப்பவர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார். நம்முடைய முன்னோர்களையும் சில பேர்கள் 6 ரொட்டி துண்டை சூடா ரொட்டி வச்சு 6 ரொட்டி வச்சு 6 தான் சாப்பிடுவாங்க. என்ன காரணம் என்று கேட்கிற போது, ரசூலின் காலத்திற்கு 6 ரொட்டி நெருக்கம் சூடான ரொட்டியை விட என்று சொல்லியிருக்கிறார். சூடான ரொட்டி கூட சொல்லியிருக்கு, 6 ரொட்டி ரசூலின் காலத்திற்கு நெருக்கம் இல்லையா? அப்ப சின்ன சின்ன பொருட்களிலும் தன்னை ரசூலோடு இணைத்து பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். நாம என்னைக்காவது அதை இணைச்சு பார்த்திருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த தஃபக்குர் நிஸ்பத் அல்லாஹ் அக்பர். எல்லா சஹாபாக்களும் இந்த நிஸ்பத்தின் வரக்கத்தால் பாவங்கள் நீங்கி ரசூல் என்ற தொடர்பால், ரசூல் அல்லாஹ்வோட இணைச்சு வச்சாங்கல்ல, இந்த ரசூல் என்ற தொடர்பால் சஹாபாக்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? பாவமற்ற உம்மத்தாக மாறினார்கள். ரசூலின் தொடர்புக்கு பிறகு பாவங்களே ரொம்ப கொடுமையான பாவம் ரிபா, வட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு ஒரே ஒரு வருஷம் தானே மதீனாவுக்கு போய் சுத்தமாக வட்டி அளித்தது. ஒருவர் கூட வட்டி கொடுப்பவரும் இல்லை, வாங்குபவரும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் குறைவாக வட்டியின் தொடர்பு கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். வட்டி இருக்கு, ஆனால் குறைவாக தொடர்பு கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த ரஹ்மத் உள்ள வந்த உடனே, ரசூலோடு நிஸ்பத்து தொடர்பு வந்த உடனே ஒரே நாளில் மதுரை அகற்றினார்களே. இன்னைக்கு உலகத்துல இந்த வேலையை யாராவது ஒரு தலைவனா செய்ய முடியுமா? ஒரே நாளில் மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, இனி மதுவை அகற்றுவது கூடாது. ஒரே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வீட்டுல விருந்து நடக்கிறது. மதுவை எடுத்து வாய்க்கு கொண்டு போன சஹாபாக்கள் கீழே போட்டார்கள், உடைத்தெறிந்தார்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார். அப்ப அந்த நிஸ்பத்து எவ்வளவு பெரிய வேலையை அந்த தொடர்பு செய்தது. பாவமற்றவர்களால் அந்த சஹாபாக்களை மாற்றியது இந்த நிஸ்பத். அது மட்டும் இல்ல, அவர்களின் நாவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் பார்ப்பவர்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து நசீபான, பேசுபவர்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து நசீபான. முஸ்அப் இப்னு உமைர் வெறும் 23 வயது நபித்தோழர் தான். ரொம்ப பெரிய வயசுல இல்ல அவருக்கு. எவ்வளவு வயசு தான்? வெறும் 23 வயது நபித்தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு.
அல்லாஹ் அக்பர். 400 பேர்களை ஒருவர் மட்டும் முஸ்லிமாக்கினார். சின்ன பையன் 400 பேர்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிற போது சொன்னார்கள், நீங்கள் சென்று வாருங்கள், உங்களின் நாவில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை தான் ரசூல் சொல்லிவிட்டார்கள், புறப்படுகிறோம். போன இடமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தானே, அதற்கு என்ன காரணம்? ரசூல் என்ற அந்த தொடர்பு மட்டும்தான். இன்னொரு இடத்துல இப்படி எழுதுறாங்க, நிஸ்பத்தால் தான் ரசூலால் தான் அவர்களுக்கு பராசர் என்ற கல்வி ஞானம் கிடைத்தது. ஒருத்தரை பார்த்த உடனே இவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிடுவாங்க. ஈகுல் பராசா. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பராசத் பெற்றவர்கள் தெரியுமா? உஹதும் ஜபலும் யுஹிப்புனா நுஹிப்பு. உஹது மலையின் உள்ளத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்வார்கள். யாருக்கு? சஹாபாக்களுக்கு உண்டு. ஈகுல் பராசா. அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அப்படி பார்த்து சொல்லிடுவாங்க. காரணம், ரசூலின் தொடர்பால் அடுத்தவர்களின் இதயங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை கூட சொல்லும் ஆட்களை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வழங்கினான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் வெளியே ஒரு பொம்பளை பார்த்துட்டு வர ஒரு பெண்ணை பார்த்து, இந்த புள்ள அழகா இருக்குது என்று நினைத்துக் கொண்டு வருகிற போது உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள நுழைஞ்ச உடனே பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி பார்த்தாங்க, உன் கண்ணில் விபச்சாரத்தின் அடையாளம் தெரிகிறது. இந்த இல்முல் ஃபராசா எங்கிருந்து கிடைத்ததே? எங்கோ போர்க்களத்திலே 600 மைல்களுக்கு அப்பால் எதிரி சாரியாவை கொள்ள முன்னால் செல்லுகிற போது இங்கிருந்து பார்த்தார்கள். இவர்கள் எல்லாம், சாரியா மழையின் பக்கம் திரும்பு சொன்ன வார்த்தையை காத்து கொண்டு போய் காதில் திணித்தது. சாரியா திரும்புகிறார், எதிர் இருக்கிறார். சாரியா வென்றாரே, போர்க்களத்தில் வெற்றி கிடைத்தது. இந்த இல்முல் ஃபராசா யாரால் கிடைத்தது? இந்த ஒரு தொடர்பு தானே. பெருமானார் என்ற தொடர்பை தவிர அவர்களுக்கு வேறு என்ன இருந்தது? ஏதாவது அவர்களுக்கு மெஷினரி இருந்ததா? என்ன இருந்தது? ஒரு சின்ன தொடர்பு. அல்லாஹ் அக்பர். நம்முடைய ஐம்மாக்கள் தொடர்பால் தானே சஹாபாக்களை தாபிஈன்கள் சந்தித்தார்கள், தாபிஈன்களை தபஅத் சந்தித்தார்கள். அந்த தொடர்பு அவர்களை ஒரு மகான்களாக ஒருத்தர் வர்றாரு, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்துகிறார்கள். இவரை பார்த்தா ஹத்தாத் மாதிரி கேட்டாங்க. ஹத்தாத் சொன்ன கொள்ள சாபி ரஹ்மத்துல்லாஹ் ஓதுற மாணவர். அவர் திரும்பி பார்த்து சொன்னாரா, இல்லை இல்லை, இவரை பார்த்தா ஆசாரி மாதிரி இருக்கிறார். உஸ்தாத், அவரை பார்த்தா ஆசாரி மாதிரி இருக்கு. உஸ்தாத் சொல்றாங்க, இல்லப்பா கொள்ளன் மாதிரி இருக்கு. சரி கூப்பிட்டு கேட்டுருவோமே. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் கூப்பிட்டு, நீங்க வாங்க, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? அவர் சொன்னாரா, முதல்ல கொள்ளனா இருந்தா இப்போ ஆசாரியா இருக்கேன். முதலில் கொள்ளன், இப்பொழுது ஆசாரி. அல்லாஹ் அக்பர். இது இல்முல் ஃபராசா. பார்த்தவுடன் விளங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் அல்லாஹ் இதை நிஸ்பத்தால் மட்டும்தான், நல்லவர்களின் தொடர்பால் மட்டும்தான் கொடுக்கிறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் ஒளி செய்த ஒருத்தர், அந்த தண்ணி போகிறது. இந்த தண்ணியை பார்த்தவுடன் சொன்னாக்கலாம், ஆக்குல் வாலிதை, பெற்றோரை நிந்திப்பவராக இருக்கிறாரே. நாங்கள் எதை பார்த்த உடனே தண்ணியை பார்த்து இல்முல் ஃபராசா, இவர் ஆக்குல் வாலிதை கூப்பிட்டு கேட்டாங்களா, இவரை ஃபாலோ பண்ணுங்க, பெற்றோரிடத்தில் ஒரு எப்படி நடக்கிறார் வந்து சொன்னார்கள், பெற்றோரின் பத்துவாவை பெற்றவர் இவர் என்றார்கள். இந்த இல்முல் ஃபராசா. இமாம் புகாரி பாடத்திற்கு வருகிறார்கள், ஃபிக்ஹ் கலைக்கு வருகிறார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தவங்க சொன்னாங்களா, நீ ஃபிக்ஹ் கலைக்கு வர வேண்டாம், உன் உள்ளத்திற்குள் ஹதீஸின் வெளிச்சம் இருக்கிறது, சென்று விடுங்கள். பார்த்தவுடனே இது இல்முல் ஃபராசா. இந்த இல்முல் ஃபராசா என்பது தொடர்பால். அப்ப சஹாபாக்களுக்கு ரசூலின் தொடர்பால் இல்முல் ஃபராசா கிடைத்தது. அல்லாஹ் அக்பர். எத்தனை வரலாறுகள் சான்று. இப்ராஹிமுல் ஹவாஸ் ஜாமியா மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடைசூழ மாணவர்கள் 12,000 மாணவர்கள் அவர்களிடத்தில் படிப்பார்கள். ஒரு யூதர் நல்ல அழகான தோற்றத்தில் தொப்பி வச்சு ஜம்முன்னு வர்ற, எல்லாரும் வெளிவிடுகிறார்கள். பெரிய கல்விமான் போல தெரியுது. இப்படி பார்த்தோம்னு சொன்னாங்க,
நீ உழவு பார்க்க வந்த யூதன் தானே? எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? இதுதான் பராசா என்றார்கள். எங்களின் தொடர்புதான் உங்களை காட்டிக் கொடுத்தது என்றார்கள். இந்த இல்முல் பராசா கிடைக்க வேண்டுமானால் தொடர்பு வேண்டும். சஹாபாக்களுக்கு இந்த தொடர்பை ரசூல் உருவாக்கினார். அடுத்து இந்த நிஸ்பத்தால் இஜாபத்து துவா, ரசூல் என்ற தொடர்பால் கேட்கிற துவாக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தார். சஹாபிகள் கையை தூக்கிட்டா உடனே கபூல். காரணம் என்ன தெரியுமா? அந்த ரஹ்மத்தோடு சேர்ந்திருந்த காரணத்தினார். தொடர்பு என்ன கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ரசூலுல்லாவுடைய காலத்திலிருந்து அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய குப்பிமா பக்கத்து வீட்டோட சண்டை, மாமி பக்கத்து வீட்டுல சண்டை, அடுத்ததுல கண் பார்வை போய்விட்டது. பொம்பளைய சண்டையில அப்ப அனஸ் ரலியல்லாஹுவிடத்துல தெரியாமல் அடித்து விட்டு கண் பார்வை போய்விட்டது என்று அந்த மாமி அழ, அனஸ் ரலியல்லாஹு தஆலா போய் ரசூலுல்லாஹ்விடத்திலே, ஏன்னா சிறுமத்துல 10 ஆண்டு காலம் பணிவிடை, தெரியாமல் அடித்து விட்டார்கள், அந்த குடும்பம் மன்னிக்க வேண்டும் ரசூலே. ஆனால் அந்த குடும்பம் மன்னிக்க மறுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அம்மா அவர்கள் மன்னித்தால் அனஸே, அவர்கள் மன்னித்தாலே ஒழிய வேறு வழி இல்லை. சட்டம் தான், கண்ணுக்கு பகரமாக கண் எடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். ஹதீஸ்கள் சொல்லுகிறது, 2 ரக்காத்து தொழுதார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பே மாமியின் மீது பாசத்தை போட்ட ரப்பே, என் தகப்பனோடு பிறந்தவன் தெரியாமல் அடித்தது உண்மையாக இருந்தான், அந்த குடும்பத்தாருக்கு மன்னிக்கும் மனம் கொடு. துஆ செஞ்சுட்டு வந்தாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரணியை அழைக்கிறார்கள். நீங்கள் மன்னிக்கிறீர்களா அல்லது பழி தீர்த்துக் கொள்ளுகிறீர்களா? வந்தவர்கள் வேகமாக சொன்னார்களாம், நாங்கள் மன்னிக்கும் மனதோடு தான் வந்திருக்கிறோம். உடனே அனஸ் ரலியல்லாஹு பார்த்து பெருமானார் சொன்னார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹ், சில பேர்கள் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து விட்டால் லஅபரஹுல்லாஹ், அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் எதையும் செய்வான். அனஸே, நீங்கள் கேட்ட துஆ அவர்களின் இதயத்தை மாற்றியது. இந்த சக்தியை யார் கொடுத்தது? யாரால் கிடைத்தது? அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நிஸ்பத்தின் பரக்கத் அளவியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கை சேர்ந்த சஹாபாக்கள் தொட்டு எடுத்த அத்தனையும் பரக்கத்திற்கு சென்றனர். ஆயிரக்கணக்கான வரலாறுகளை சான்றாக எழுதுகிறார். சஹாபாக்களை பார்த்தவர்களுக்கே இவ்வளவு அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வரலாறுகள் எல்லாம் இதற்கு சான்று. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கனவு கண்டார்கள். கனவிலே கண்மணி ரசூலுல்லாஹ்வை கனவிலே கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல கண்ட உடனே ஆனந்தம் இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு சால்வையை எடுத்து வந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தலையை குனிந்து தனக்குத்தான் போடுவார்கள் என்று குனிந்தார்கள். ஆனால் பெருமானார் பக்கத்தில் இருக்கிற அஹ்மது பின் ஹம்பலுக்கு போட்டு விட்டார். மாணவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு கவலை, இது கனவு. மறுநாள் இந்த கனவை சொல்லலாம் என்று மாணவரிடத்திலே செல்கிறார். நேற்று ராத்திரி கனவுல ரசூலுல்லாஹ் வந்து, எனக்கு சால்வை போத்துவாங்கன்னு நினைச்சேன், உங்களுக்கு போத்திட்டாங்க, சொல்லலான்னு போனா அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய மடியிலே பெருமானார் போர்த்தி அந்த போர்வை நிஜமாகவே இருக்கிறது, நிஜத்தில் இருக்கிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் நிறைய பேசிட்டு அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, நான் உனக்கு உஸ்தாத் தானே? ஆமா. என் மீது பாசம் இருக்கிறதா? இருக்கிறது. அன்பு இருக்கிறதா? இருக்கிறது. அப்படியானால் இந்த சால்வை எனக்கு வேண்டும் என்று கேட்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் உஸ்தாத், இதை மட்டும் கேட்காதீங்க, இது கண்மணி நாயகத்தின் மீது நான் கொண்ட காதலால் அந்த நிஸ்பத்தால் ரசூல் எனக்கு கொடுத்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு பாத்திரத்திலே அதை போட்டு அந்த தண்ணீரை மட்டும் எனக்கு கொடுங்கள். இந்த சால்வையினுடைய
தண்ணீரை கொடுங்கள், எனக்கு கபரின் வேதனை வராது என்றார்கள். நிஸ்பத்துக்கு அவ்வளவு பரக்கத்தாக வரலாறுகள் பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொடர்பு குர்ஆன் பேசுகிற தொடர்பு. சந்ததிகளையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைநேசர்களாக மாற்றுகிறார் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு 16வது ஜுஸுல ஒரு சுவர் கீழே விழப்போகும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சரி செய்தார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், சோறு கொடுக்காத ஊர்ல செவர் விழுக போகுது, நமக்கு உணவும் கொடுக்கல, கடுமையான கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க வேலை செய்யறதும் இல்லாம என்னையும் வேலைக்கு கூப்பிடுறீங்க, நாங்க வர முடியாது. கடைசியில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இந்த சிவற்றுக்கு கீழே ஒரு சாலிகான இறைநேசர் தன் பிள்ளைக்காக யத்தீம்களுக்காக வைத்த பொருள் இருக்கிறது. அபூஹுமா சாலிஹா, ரெண்டு பேர்த்தினுடைய தகப்பனார் இருக்கிறாரே நல்லவன், அதனால் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு எழுதுகிறார்கள், நல்லவர்களின் சந்ததிகள் தொடர்பால், இறைநேசர்களின் தொடர்பால் சந்ததி சந்ததி சந்ததிகள் பரக்கத்தை பெறுவார்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப ரசூலின் தொடர்பால் சஹாபாக்கள், சஹாபாக்களின் தொடர்பால் தாபிஈன்கள், தாபிஈன்களின் தொடர்பால் தபஅத் தாபிஈன்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த பரக்கத்து சப்ளையானது. இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர், இந்த நிஸ்பத்தால் மரண நேரத்திலே ஈமான் பாதுகாக்கப்படும். மரண நேரத்தில் ஒரு சஹாபி காபிரா மௌத்தா போனான்னு சொல்ல முடியுமா? நஹூதுபில்லாஹ். ரசூலை பார்த்த முகம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஈமானை பாதுகாக்கும், ஈமானை பாதுகாக்கும். சொல்லுகிறார்கள் ஜுனைதுல் பகதாதி, நீங்கள் சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறீர்கள், நான் தபஅத் தாபிஈனை கண்டவன், தபஅத் தாபிஈன்களுடைய முகத்தை பார்த்ததால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அன்றைய அழகு, பேரழகு. என்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் என்னின் மீது மோகம் கொள்ளுவார்கள் என்று பெருமிதம் கொண்ட பேரழகு. ஜுனைதுல் பகதாதி, நானும் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆனால் ஜுனைதுல் பகதாதியினுடைய உள்ளம் முழுக்க என்ன இருந்தது தெரியுமா? அந்த பெண்ணுக்கும் ஈமானை புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அல்லாஹ் அக்பர். அந்த பேரழகி தன்னுடைய முகத்தை மறைத்து வருகிறாள். முகத்தை காட்டியவுடன் தன் மீது ஈர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக ஜுனைதுல் பகதாதி முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பேரழகி தன்னுடைய முகத்தை காட்டுகிற போது அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஜுனைதுல் பகதாதி. அந்த பெண் தன்னை அறியாமலே அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழித்தார்கள். இது எதனால் கிடைத்தது என்றால் நிஸ்பத்தால் கிடைத்தது. நல்லோர்களின் தொடர்பு ஒரு வழி, இறைநேசரின் தொடர்பு ஒருவருக்கு ஈமானை கொடுத்தது என்றால் ரசூலின் தொடர்பு நிஸ்பத் சஹாபாக்களை எப்படி உருவாக்கி இருக்கும்? கடைசியா முடிக்கும் போது அந்த நூல் ஆசிரியர் எழுதுகிறார், நிஸ்பத் என்பது 4 வகை. நிஸ்பத்தே இன்ஹிகாசி, கூட இருக்கும் போது நல்லா இருக்கும், வெளியே போனோம்னா காணாம. உள்ள இருக்கும் போது, பள்ளிவாசல் இருக்கும் போது இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் வரும். பள்ளிவாசல் விட்டு வெளியே போன உடனே துன்யா இருக்கு. நாப்பக்க ஹல்லலா, ஹல்லலா முனாஃபிக் விட்டார், ஹல்லலா முனாஃபிக் விட்டார், ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா. ரசூலோடு இருக்கிற போது ஈமானின் பவர், வெளியே போகிற போது காணாமல் போகிறது. இது அத்தர் கடையில் இருக்கிற மாதிரி. அத்தர் கடையில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? வாசனை இருக்கு. வெளியே போயிட்டா அந்த வாசனையை எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு வகை நிஸ்பத் இருக்கிறது, நிஸ்பத்தே இல்காஇ. நெருப்பு கங்கு மாதிரி. நெருப்பை அணைத்தால் நீண்ட நேரம் உஷ்ணம் இருக்கும், கங்கு இருக்கும், அணைச்சிருவோம், ஆனால் உள்ள அந்த கங்கு இருக்கும். இதை போன்றுதான் நிஸ்பத். சில பேர்கள் நல்லோர்களோடு சேர்த்திருக்கிற போது அந்த நட்பின் பயன், நல்ல தன்மைகள், நன்மைகள் நிரந்தரமாக இருக்கும், கொஞ்ச நாள் நிற்கும். இது 2வது வகை. 3வது வகை ஒரு நிஸ்பத் இருக்கிறது. இதற்கு பேர் இஸ்லாஹி. நிஸ்பத்தே இஸ்லாஹி. ஓடுகிற ஆற்றை போல அந்த ஆறு இருக்கிறதே, நஜீஸையும் சுத்தமாக்கி தானும் சுத்தமாகி நஜீஸையும் சுத்தமாக்கி. சில பேர்களினுடைய தொடர்பு
தன்னையும் சுத்தமாக்கி பிறரையும் சுத்தப்படுத்தும். அல்லாஹ் அக்பர். தன்னையும் சுத்தப்படுத்தி விடும். நல்லோர்களின் தொடர்பு நிறைய பாவத்தில் இருக்காரு. தன்னையும் சுத்தப்படுத்தும், அவர் மற்றவர்களையும் சுத்தப்படுத்துவார். சில தொடர்புகள் இப்படியும் இருக்கு. பெருமானாரினுடைய தொடர்பு என்ன தெரியுமா? இத்திஹாதி. நாலாவது வகை, அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் மற்றவர்களும் நினைப்பார். ரெண்டு பேரும் உயிருடன் ஓர் உயிர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அடிக்கடி சொல்லுவார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நினைப்பு என்னவோ அதையே அல்லாஹ் என் உள்ளத்தில் கொண்டார். ரெண்டு பேருக்கு நினைப்பு எப்படிதான் இருக்கும்? அது ஹராமானா நல்லா இருக்கும் ரசூல்லா நினைச்சிட்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலே அந்த மது ஹராமாக்கிட்டா நல்லா இருக்குமே, அல்லாஹ் வசனம் திறக்கிடுவான். இந்த பெண்களுக்கெல்லாம் புர்கா போட்டா நல்லா இருக்கும் ரசூல்லா நினைச்சிட்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பொம்பளைகளுக்கெல்லாம் அந்த புர்கா இருந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் வசனம் திறக்கிடுவான். இதயமும் ஒன்றா. இத்திஹாத். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுக்கு ரசூல் கொடுத்த இணைப்பு இத்திஹாத். இஸ்பத்தே இத்திஹாத். டெல்லியிலே கூட நிசாமுத்தீன் அவுலியா, அவருடைய அமைச்சர் அமீர் குஸ்ரு இல்லையா, இவர் என்ன நினைக்கிறார்களோ நிசாமுத்தீன் அவுலியா அதையே அப்படி அவர் நினைப்பார். மனமும் இத்திஹாதாகிக் கொள்ளும், பேசிக்கொள்ளும் என்று வரலாறு நினைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற நிஸ்பத்தால் அவர்களுக்கு இத்திஹாதி கிடைத்தது. ரசூல் என்ன நினைத்தார்களோ என்ன செய்தார்களோ அது முழுவதையும் கொண்டு போய் அந்த உம்மத்திற்கு சேர்க்கிற வேலையை சஹாபாக்கள் பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முழு ரஹ்மத்தாக இருந்தார்கள். தன்னுடைய நூர் முழுவதையும் பிரகாசம் முழுவதையும் சஹாபாக்களுக்கு பாய்ச்சினார்கள். அதனால் அவர்கள் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வின் ஆர்மிக்களாக மாறினார்கள். அந்த நிஸ்பத்தின் தொடர் இன்று வரை தொடர்கிறது. அல்லாஹ் உம்மத்தை முஹம்மதியாவாக நம்மை வைத்து பெருமானாரின் தொடர்போடு வைத்திருக்கிறார். அந்த தொடர்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்திலும் ஆக்கி பெருமானார் நமக்கு ஷஃபாஅத் செய்ய, நாம் ஏராளமானவர்களுக்கு ஷஃபாஅத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா வலா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام تبارك ربنا وتعالى عليك وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم يا غني